போன எபிசோட்ல அஞ்சலி அவளோட அத்தைய மாத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டாங்கல்ல, அந்த பிளான் எது வரைக்கும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அம்மா, நீங்க ரெடியா இருங்க, அத்தை திண்ணைக்கு வரப்போற நேரம் ஆயிடுச்சு. சரிம்மா, எனக்கு இந்த பிளான பார்த்தா பயங்கரமா சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் என்ன பண்றது, உன் அத்தைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி தானே ஆகணும். அருண், அரவிந்த் அந்த ஆபீஸ் காகிதத்தை புடிச்சுக்கிட்டு சத்தம் போடுங்க. அனுராதம்மா விசிறி எடுத்துக்கிட்டு திண்ணையில வந்து உக்காந்தாங்க. டே அரவிந்த், கேள்விப்பட்டியா? இந்த காலத்துல யாரு இவ்ளோ வெயிலுக்கு ஏசிய யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கவர்மெண்டே இவ்ளோ பெரிய ஆஃபரை கொடுத்திருக்கு. கரண்ட் பில்லு கட்டினவங்களுக்கு மறுபடியும் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்றாங்களாமா. கரண்ட நம்ம எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றோமோ அவ்வளவு அதிகமா நம்மளுக்கு சப்சிடி வரும் அப்படின்னு இப்பதான் கவர்மெண்ட் தெரிவிச்சத நானும் கேள்விப்பட்டேன். நம்ம மாமியாரா கரண்ட பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. கரண்ட யூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு கோல்டு காயினை கூட கவர்மெண்ட் கொடுக்குதாமா. ஆமாம்பா, நேத்து நான் 5000 ரூபாய் கட்டினல, அதுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் வந்து இப்பதான் எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம அதிகமா கரண்ட் யூஸ் பண்ணா கோல்டு காயின் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அனுராதம்மா அந்த வார்த்தையை கேட்ட உடனே உக்காந்திருந்தவங்க உடனடியா எந்திரிச்சு நின்னு, என்னது கரண்ட் அதிகமா யூஸ் பண்ணா கோல்டு காயின் குடுக்கறாங்களா? அட, என்னது இது, எந்த கவர்மெண்ட் சொல்லிருக்கு? விசிறிய வீசி வீசி என் கை வலி எடுக்குதே தவிர எனக்கு யாருமே அந்த மாதிரி கொண்டு வந்து குடுக்கவே இல்லையே. அதுவாத்த, நீங்க சிக்கணும்னு கரண்ட யூஸ் பண்ணாமே இருக்கிறீங்களே, அதுக்குதான் உங்களுக்கு எந்த ஒரு சப்சிடி அமௌண்ட்டும் வரல. யாரு ஏசிய போட்டு நல்லா சில்லுன்னு நல்லா படுத்து தூங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு. எங்க அம்மாவுக்கு அந்த ஆஃபருக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி காசு கூட வந்திருக்கு பாருங்க. காசு அப்படின்னு சொன்ன உடனே அனுராதம்மா கண்ணுல 100 வோல்ட்ஸ் பல்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஏசிய விட காசு வருதுன்னு தான் பேராசப்பட்டாங்க. காசு வருதுன்னு சொன்ன உடனே அனுராதம்மா கையில இருக்கிற விசிறிய தூக்கி போட்டுட்டு அந்த சப்சிடி காசு தனக்கும் வரணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரவளி, அஞ்சலி மாமியார பார்த்து உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனுராதம்மா கையில இருக்கிற விசிறிய கையில இருந்து தூக்கி போட்டுட்டு, ஏ அஞ்சலி நில்லடி, நானும் வரேன். உங்க அம்மாவுக்கு யாரோ காசு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த சப்சிடி ஆபீசரோ ஏதோ ஆபீஸ், அது எங்க இருக்குன்னு சொல்லுங்கடி. எனக்கும் காசு வரணும்ல, அதுக்கு என்ன செய்யணும்னு நானும் கேட்டுக்கிறேன். அட அத்தை, நீங்களா? வீட்டு வாசப்படியே ஏற மாட்டேன்னு சொன்னீங்க, சிக்கனமா இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமா, உங்களோட வரட்டு கௌரவம் இப்ப என்னாச்சு? அட அத்தை, உங்க கையில இருந்த விசிறி எங்க போச்சு? விசிறி இல்லன்னா நீங்க தான் இருக்க மாட்டீங்களே. அந்த ரீஃபண்ட் ஆபீசரு இப்பதான் கிளம்பி போனாரு. நீங்க ஏசிய யூஸ் பண்ண மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல உங்க பேரே வருமாமே. அனுராதம்மா அந்த ஏசில வந்து நின்ன உடனே சில்லுன்னு காத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு, அப்பா, இந்த ஏசில இவ்ளோ பெரிய சுகம் இருக்கா? நான் தானே அந்த ஏசிய போடாம இத விட்டுட்டேன். ஏண்டி சாந்தம்மா, அந்த ஆபீசர வர சொல்லுடி, நானும் இங்கே இருக்கிறேன். எவ்வளோ கரண்ட் வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த தங்க காயினை வாங்கிக்கிறேன். சரிங்க அண்ணி, நீங்க எங்க போறீங்க? இங்கே இருங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளோ ஏசி வேணுமோ அவ்வளோ ஏசியை இழுத்துக்குங்க. பசங்களா, அந்த ரிமோட் எங்க இருக்குன்னு பார்த்து கொண்டு வந்து உங்க மாமியாருக்கு கொடுங்க. ஏசிய தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அரவிந்த், நம்ம அம்மாவுக்கு அந்த ஏசி காத்த விட காசுதான் முக்கியம்னு இவ்வளோ ஸ்பீடா வந்திருக்காங்க. அனுராதம்மா ஏசிய ஆன் பண்ணிக்கிட்டு சோஃபால செட்டில் ஆயிட்டாங்க. ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. காசு வருது அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க அந்த பழைய சண்டைய எல்லாத்தையும் மறந்து உக்காந்து இருந்தாங்க. மருமகங்க 2 பேரும் மாமியார நம்ம எப்படி ஏமாத்திட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் ராகவையா மட்டும், அப்பா, அந்த ரீஃபண்ட் ஆபீசரு யாருன்னு தெரியல, என் போன உயிரை திரும்பி கொண்டு வந்துட்டாரு. சாந்தம்மா வீட்டுல ஏசி கடியில உக்காந்து இருக்கிற அனுராதம்மாவுக்கு அவங்க காசு திரும்பி வராதுன்னு அப்பதான் யோசனையாச்சு. சாந்தம்மா வீட்டுல உக்காந்துகிட்டு ஏசியை யூஸ் பண்ணா ஏசி சாந்தம்மா வீட்டுலதான் அதிகமா செலவாகும். அப்போ அந்த கோல்டு காயின் சாந்தம்மாவுக்கு தானே கிடைக்கும். தன்னோட வீட்டுக்கு போய் தான் ஏசி போட்டா அங்க ஏசி அதிகமா யூஸ் பண்ணாதானே அந்த காசு எனக்கு வரும்னு யோசிச்சாங்க. அஞ்சலி, நான் உங்க அம்மா வீட்டுல உக்காந்துகிட்டு ஏசி அதிகமா யூஸ் பண்ணா
கோல்டு காயின் உங்க அம்மாவுக்கு தானே கிடைக்கும். நான் என் வீட்டுக்கு போய் ஏசி அதிகமா யூஸ் பண்ணாதானே கோல்டு காயின் எனக்கே வந்து சேரும். ஆமா அத்தை, யாரு பேர்ல கரண்ட் பில்லு இருக்கோ அவங்க கரண்ட் அதிகமா யூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு கோல்டு காயினும் வரும், சப்சிடி அமௌண்ட்டும் வரும். இப்ப உங்களுக்கு எதுவுமே வராது. ஐயோ, என்னோட கோல்டு காயின் எனக்கு கிடைக்காதா? இல்ல இல்ல, எனக்கு தான் வேணும். ஏ சாந்தம்மா, நீ இப்பவே சட்டி மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து ஏசிய போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா இரு. அப்பதானே என் பேர்ல கரண்ட் அதிகமா யூஸ் ஆகி எனக்கு காசு வரும். ஐயோ அத்தை, என்ன அத்தை, நேத்து தானே என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது அப்படின்னு எங்களை வெளியே அனுப்புனீங்க. இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு வாங்க ஏசி போட்டுக்கிட்டு நல்லா உக்காருங்கன்னு கூப்பிடுறீங்க. ஐயோ, அத பத்தி எல்லாம் இப்ப எதுக்குடி பேசுற? நான் சிக்கனத்தை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னோட விசிறிய கூட நான் தூக்கி விசிறடிச்சிட்டேன். வாங்க இப்ப எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போய் ஏசிய 16ல வச்சு அந்த மீட்டரு கிர்ன்னு சுத்தி மீட்டர் சூடாயி நம்ம கரண்ட் அதிகமா செலவாயி நம்மளுக்கு சப்சிடி காசு வரணும். ராகவைய சிரிச்சுக்கிட்டு, அனுராகா, உன்னோட யோசனையை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடி. தங்கத்துக்காக நீ ஏசியையே யூஸ் பண்ற அப்படின்னா நீ உண்மையிலேயே கிரேட்ரி. சரிங்க நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எதுக்காக இங்க இருக்க போறோம்? வாங்க பசங்களா, உங்களோட மாமியார் வீட்டுக்கு போய் அங்க ஏசிய போட்டு ஹாயா இருக்கலாம். அனுராதம்மா பசங்களையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்ல ஏசிய போட்டு விட்டு அதுக்கப்புறம் மீட்டர் பாக்ஸ் கிட்ட வந்து, சுத்து சுத்து, நல்லா ஸ்பீடா சுத்து. என் கையில தங்க நாணயம் வரணும், எனக்கு சப்சிடி காசு வரணும். அஞ்சலியும் ரவளியும் மாமியார ஏமாத்திட்டு மாமியாரும் ஏமாந்து போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஏசி காத்து, இந்த பக்கம் கோல்டு காயின். அனுராதம்மா வீட்ல கொண்டாட்டம் தான். இந்த பக்கம் ஏசி கடியில உக்காந்து இருக்கிற அனுராதம்மா அந்த பக்கம் சப்சிடி காசும் கோல்டு காயின் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி ரவளியும் அவங்க பிளான மறுபடியும் அதிகமா ஏத்தி விட்டு, அத்தை அத்தை, இப்பதான் அத்தை மொபைலுக்கு மெசேஜ் வந்தது. யாரு குடும்பத்தோட சேர்ந்து நல்லா காசு செலவு பண்ணி என்ஜாயா சமைச்சு சாப்பிட்டு செல்ஃபி எடுத்து குரூப்ல அப்லோட் பண்றாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் 4000 ரூபாய் காசு கொடுக்கறாங்களா அத்தை? அத்தை, ஆமாங்க அத்தை. யாரு வெறும் ஏசிய மட்டும் யூஸ் பண்ணாம ஏசி கடியில உக்காந்துக்கிட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுறத செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சப்சிடி காசு சீக்கிரமா போடுறாங்களாம், இல்லாதவங்களுக்கு இல்லையா அத்தை? அப்படியா? என்னங்கடி இப்படி எல்லாமா கூட இருக்கு? சரி சரி, போய் கோழி அடிச்சு குழம்பு வைங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உக்காந்து சிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அது என்னவோ சிரிச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறீங்களே அந்த மாதிரி போட்டோ எடுத்து சீக்கிரமா அப்லோட் பண்ணுங்கடி. அப்பதானடி நம்மளுக்கு காசு வரும். அடடே, நம்ம அம்மாவுக்கு சோஷியல் மீடியால இன்ட்ரெஸ்ட் எப்பத்துல இருந்து வந்தது? இப்படி சிரிச்சுக்கிட்டே போஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. பாத்தீங்களா அத்தை, எங்க அம்மா அவங்களோட சிக்கனத்தெல்லாம் தூரமா தூக்கி போட்டுட்டு இப்போ சோஷியல் மீடியாவுக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்கறாங்கன்னு. ஆமாண்டா, அப்புறம் 4000 ரூபாய் காசு அப்படின்னா சும்மாவா? 4000 ரூபாய் இருந்தா கரண்ட் பில்லு கேஸ் செலவுன்னு சரியாவாதா? அஞ்சலி வாங்க, நான் நடுவுல உக்காந்துக்கிறேன், என்ன சுத்தி எல்லாரும் ரவுண்டா உக்காந்துக்குங்க. நான் நல்லா சிரிக்கிறேன், அந்த சோஷியல் மீடியால என் போட்டோ நல்லா வரணும். அனுராதா, இத்தனை நாளைக்கு உனக்குள்ள இவ்வளோ சிரிப்பை நான் இன்னைக்குதான் பாக்குறேன். நம்ம எல்லாருக்காகவும் நீ நடுவுல உக்காந்து இப்படி சிரிக்கிறியே, இதுதான் எனக்கு 10,000 ரூபாய்க்கு சமானம். அனுராதம்மா சிரிச்சுக்கிட்டு, எல்லாரையும் பக்கத்துல வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிள்ல எல்லா சாப்பாடையும் சமையலையும் கொண்டு வந்து வச்சு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே அந்த 32 பல்லும் தெரியுற மாதிரி போட்டோவுக்கு எல்லாருமே சேர்ந்து செல்ஃபிய கொடுத்தாங்க. செல்ஃபிய எடுத்தாங்களோ இல்லையோ, அதுக்குள்ள அனுராதம்மா, அந்த செல்ஃபிய எடுத்துட்டியா? போட்டோவை அனுப்பிட்டியா? இனிமே எப்பதான் அந்த காசை கொடுக்கறாங்களா அப்படின்னு கேக்கும்போது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா?